بسم الله الرحمن الرحيم. அது சம்பந்தமா என்னன்னு கேக்குறீங்களா? இப்ப குரான்ல இன்னங்கிற வார்த்தை வருது, அதுக்கு நிச்சயமாக பல இடங்கள்ல அவங்க போடாம விட்டுட்டு இருக்காங்களே, இது எப்படி அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது முதல் ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். இன்னங்கிறது தாக்கீதுக்குரியது. அரபு இலக்கணப்படி இன்னங்கிற வார்த்தை இருக்குது, அது எதுக்குரியது கேட்டா தாக்கீது, உறுதிப்படுத்துவதற்குரியது. அதுக்கு மீனிங் நிச்சயமாகங்கிறது அல்ல. நிச்சயமாக சில இடங்கள்ல வரும், சில இடங்கள்ல வேற அடிப்படையிலே அதை தாக்கீது படுத்தலாம். உதாரணமா இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம்னு வருது, நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் அப்படின்னு சொல்லலாம். அல்லாஹ்வே மன்னிக்க கூடியவன் சொல்லலாம், அதுவும் தாக்கீது தானே. அப்படி அந்த அடிப்படையில அந்த வார்த்தைக்கு ஏதோ ஒரு வகையில பல அடிப்படையில நம்ம உறுதிப்படுத்துறத, உறுதியான கருத்தை தெரிவிக்கலாம். அப்படி தெரிவிச்சிருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனா பல இடங்கள்ல அந்த தாக்கீதுடைய மீனிங்கே இல்லாம, நிச்சயமாகவும் சொல்லாம, ஹஸ்ரும் பண்ணாம, அந்த அழுத்தமும் கொடுக்காம பல இடங்கள்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அது இருக்குது. இது சம்பந்தமாக இன்னும் நம்ம பல விஷயங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டி இருக்குது. அதை அறிந்து விட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த விளக்கங்கள் நம்ம சொன்னா நல்லா இருக்கும்.